சூப்பராமா பங்காளி இந்த இடத்த பார்த்தா பைத்தியம் வருது செலவரே தெரியலடா. நல்லா திரும்பி பாரு, பாரு ஓடு கோட்டுக்கு பாரு. தங்கம்மா சித்த வயசு கோட்டுக்கு. ஆனா ஒண்ணு வைத்தியம் பாக்குறது பொம்பளை பங்காளி. பொம்பளை என்னது பொம்பளை? ஏன்டா ஆம்பளை டாக்டர் வைத்தியம் பார்த்தாலே கம்மல் இருக்க மாட்டான். இதுல பொம்பளை டாக்டர் வரையா? பார்த்தலாம் பார்த்தலாம். டாக்டர்மா டாக்டர்மா சீக்கிரம் உள்ள வாங்க. முன்னாடி இருக்கிறதையோ உனக்கு பின்னாடி இருக்கிறதையும் பார்த்தா வைத்தியம் டாக்டர் மாதிரியே தெரியலையே. வீட்டு படத்துல வர நடிகை மாதிரியே தெரியலையே. கடவுள் இருக்காருல்ல உலகத்துல மொத்த அழகையும் உனக்கு மேல பாதியோ மீதி கீழே படிக்கிறான். இது என்னடான்னு தெரியுமா? 10 வருஷமா வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற இடம். அப்படியா? குச்சி குழந்தைங்கல இருந்து குச்சி ஓடி நடக்கிற கிழமை வரைக்கும் வைத்தியம் பாக்குறாங்க. உங்களுக்கு உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். நான் தான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். நான் தான் சின்ன பையன். அவன் தான் சின்ன குஞ்சி. ஃபர்ஸ்ட் அவன் தான் சொல்லுவான். சரி ஏதோ சொல்லி தொலைங்க. டாக்டர்மா டாக்டர்மா எனக்கு எந்திரிச்சு நிக்கவே மாட்டேங்குது. ஆமா எந்திரிச்சு நின்னா போசுக்குன்னு படுத்துக்குது. ஆமா நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். என் ஊர் பசங்கள்லாம் கூட்டிட்டு வந்து கையில தூக்கி போய் நான் சொல்லி பார்த்துட்டேன். நிக்கல. அதுக்கப்புறம் கயிற்ற கட்டி விட்டதுல இழுத்தும் கட்டி பார்த்தேன். அப்படியே நிக்கல. சரி போகுதுன்னு ஜாக்கி வந்து வச்சு ரோட் கைட்டு ஏத்தி விட்டு பார்த்துட்டேன். பொண்ணுக்குன்னு ஜாக்கி மேலே படுத்துக்குது. நல்லதா வைத்தியம் பண்ணி சொல்லணும். ஐயோ உனக்கு புதுசா ஒரு வைத்தியம் இருக்கு. அத செஞ்சீங்கன்னா நீ 1 மாசம் இங்க தங்கணுமே. தங்கிடலாமே. டாக்டராவே தங்க சொல்லும் போது எங்களுக்கு என்ன வச்சு செஞ்சிருவாங்க. ஒரு பட்டை கோழிக்கு 2 சேவலா? முட்டை பட்டா யார் கணக்கு சேர்த்துறது? வணக்கம் சேர்த்தவங்க கடைசியா. எனக்கு என்ன வேணாம்ப்பா. சரி சரி இருங்க நான் போய் வெக்கி பார்த்தா அங்கதான் இருந்தேன். அப்படி வந்துடு. சரி சரி உங்க 2 பேரோட பேரை சொல்லுங்க. வாங்க டாக்டர்மா. எனக்கு பேர் சொல்ல வெக்கமா இருக்கு. ஏன் அந்த அளவுக்கு அழகான பேரா? அவன்ட பேராங்கல. சொல்லுமா? அட சொல்லு சீக்கிரம். ஆமா கொஞ்சம் இப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க. அப்படிதான் வச்சாங்க. இந்த ஊர்ல அப்படிதாங்க பேரே வைக்கிறாங்க. இவனுக்கு ஆமை குஞ்சு இல்லாம அவுச்சி குஞ்சு நான் பேர் வைப்பாங்க.
அது ஒண்ணு டாக்டர்மா, சின்ன வயசுல எங்க ஊர்ல ஒரு குட்டை இருக்கு. இது என்ன பண்ணுவான், குட்டையில போய் குளிச்சு அந்த ஆமை குஞ்சு எடுத்து இவன் குஞ்சு விட்டுவான். அதே வந்து பொசுக்கு கடிச்சு விடுச்சு. அன்னையில இருந்து ஆமை குஞ்சு இவன் குஞ்சு கடிச்சு சொல்லி ஆமை குஞ்சு சொல்லி அவங்க பேர் ஆமை குஞ்சே ஆயிடுச்சு. அவனுக்கு பார்த்து கொஞ்சம் நிலவலையை செஞ்சு கொடுத்துருங்க. உனக்கு பிரச்சனை கொஞ்சம் முத்திடுச்சு, உனக்கு உடனே கொஞ்சம் வைத்தியம் பார்க்கலையா? உடனே கையில எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இப்ப என்ன சொன்ன? அப்போ உங்ககிட்ட அது இல்லையா? ஐயோ டாக்டர் அம்மா, பிரச்சனை எனக்கு இல்ல, என் வீட்டு ஆட்டுக்குட்டிக்கு 3 நாளைக்கு நிக்கவே மாட்டேங்குது. ஆனா ஒப்பமாவனே, ஏன்னா இவ்வளவு நேரமா பிரச்சனை உனக்கு இல்லையாடா? எனக்கு இல்ல பங்காளியா, யாருக்கு அது பிரச்சனை? ஆட்டுக்குட்டிக்கு தான். நாசமா போனவனே. சரி, இவன் பேரு ஆமை குஞ்சு, உன் பேரு என்ன? புலி குஞ்சா? புரியலையே. நல்ல பாம்பு. நல்ல பாம்பா? பார்த்தா செத்த பாம்பு மாதிரி தெரியுது. பாம்பா தெரியும், செத்த பாம்பா நல்ல பாம்பா. சரி சரி, உனக்கு என்ன உடம்புல பிரச்சனை? அதையாவது சொல்லு. முதல்ல அப்படி வா டாக்டர் அம்மா. என்னன்னா இந்த ஊர்ல இருக்க ஆம்பளைங்களாம் எந்திரிச்சோன்னா வேலைக்கு போறாங்க. அப்புறம் இந்த ஊருக்கு பொம்பளைங்க எல்லாம் குடம் தூக்கி இக்கத்துல வச்சுக்கிட்டு தண்ணி வந்துடுறாங்க. நானும் அந்த நேரம் போறேன் தண்ணி அடிக்க, எனக்கு அடி சொல்லி